محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى فسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما نقص مال من صدقة صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முன்னேறுவதற்காக அல்லாஹ் காட்டித்தந்த வழிமுறைகளில் மிக முக்கியமான ஒரு வழிமுறைதான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முறை. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடை தன்மை, சதகாவுடைய தன்மை, ஹதியாவுடைய தன்மை, ஜகாத்துடைய தன்மை என்று
பல பகுதிகளாக அது பிரிகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் உலகத்தில் கொடுக்கும் பழக்கமுடையவர்களாக இருப்பார்களோ அனைவர்களும் முஸ்லிம்களாக இருப்பார்கள். முஸ்லிம் என்ற உணர்வு கொடுப்பதோடு இணைந்தது. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அல்லாஹ் முஸ்லிம்களை ஆசை காட்டியது மக்களுக்கு கொடுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ரமதான் நெருங்கினால் எப்படி கொடுப்பார்கள்? அவர்களுடைய கொடை மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக அடிக்கும் காற்றை விட வேகமாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த கொடை சகோதரர்களே எங்களை வளர்க்கும், எங்களை உயர்த்தும். அல்லாஹ் சூரத்துல் லைல்லே சொல்கின்றான், فَأَمَّا مَنْ أَعْطَى, யார் கொடுப்பார்களோ, யார் அல்லாஹ் தந்தவைகளை கொடுப்பார்களோ, செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது, என்னென்ன நல்ல விடயங்கள் இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது, கொடுப்பது மாத்திரமல்ல, வத்தகா, அல்லாஹ்வை பயந்து நடப்பார்களோ, வஸத்தக பில் ஹுஸ்னா, ஹுஸ்னாவை உண்மைப்படுத்துவார்களோ. ஹுஸ்னா என்றால் இரண்டு கருத்து, ஒன்று சுவர்க்கம், அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸனுயஸ்ஸிருஹு லில்யுஸ்ரா, இந்த தன்மை இருந்தாலே நாங்கள் அவர்களுக்கு சுவர்க்கத்துடைய பாதையை இலேசாக்கி கொடுப்போம். சொர்க்கம் போற பாதை இலேசாக்கப்படும் யாருக்கு? கொடுக்கிற மனமுடையவர்களுக்கு. அதே சமயம் சகோதரர்களே, பகிலர்கள் இருப்பார்கள், கொடுக்க மாட்டார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى, யார் பகிலர்களாக இருப்பார்களோ, கொடுக்கிறது இல்லை, தேவையற்றவனாக வாழ்றது. எனக்கு அல்லாஹ் தேவையில்லை, ரசூல் தேவையில்லை, அல்லாஹுடைய வழிமுறைகள் எனக்கு தேவையில்லை. وَكَذَّبَ بِالْحُسْنَى, சொர்க்கத்தை கலிமாவை யார் பொய்ப்பிப்பார்களோ, فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى, நாங்கள் நரகத்துடைய பாதையை லேசாக்கி கொடுப்போம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பணம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெரும் ஆசையாக சேமிக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் பணம் சம்பாதித்து சேர்த்து வைத்து நரகம் போனால் எவ்வளவு பெரிய நஷ்டம். وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى, அல்லாஹ் சொல்கிறான், நீ பணத்தை சேர்த்து வைத்து நரகத்துக்கு போனா என்ன பிரயோஜனம்? பணத்தால நரகத்துக்கு போயிட்டாய், உன்னை பணத்தை வச்சு என்ன செய்யலாம்? கண்ணியமிக்க சகோதரர்களே, பணத்துடைய கடமைகளில் சுன்னத்தான பல கடமைகள் இருக்கிறது. சதக்கா கொடுப்பது சுன்னத், ஹதியா கொடுப்பது சுன்னத். ஆனால் பணத்துடைய கடமையில் ஆக முக்கியமான கடமைதான் ஜகாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சதகாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஜகாத் கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடை வள்ளல். சமூகத்தில் கொடை வள்ளல்கள் இருப்பார்கள், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களை நீங்க பாருங்க, அல்லாஹ்
அவர்களுடைய பெயரை உலக முடிவு வரை பாதுகாப்பான். அதிலும் மிக குறைவானவர்கள்தான் கொடுப்பது அல்லாஹ்வுக்காக. அவங்க கொடுப்பார்கள், ஆனால் பெயர் தெரியாது. இவர்களுடைய இஹ்லாஸ் இருக்குதே சாதாரணமானது அல்ல. அவர்கள் கொடுப்பார்கள், பெயர் தெரியாது. இதில் ஒருவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் இந்த சூராவிலே சொல்கிறான், வஸயுஜன்னபுஹல் அத்கா. அத்கா ஆக அல்லாஹ்வை பயந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்? காரணம் என்ன? அல்லதீ யூதீ மாலஹு யதஸக்கா. அவர் பணத்தை கொடுத்தது அவரை பரிசுத்தம் செய்யறதுக்கு. அவங்க பணத்தை கொடுத்ததற்கு அவங்கள பரிசுத்தம் செய்வதற்கு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இப்ப எங்கட பணத்தை நாங்க கொடுக்கிறோம் எதற்காக? எங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் என்ற நோக்கம் மாத்திரம் இஸ்லாத்தில் வந்து விடக்கூடாது. இஸ்லாத்துடைய எந்த இடத்திலேயும் இல்லை சதக்கா கொடுத்து விட்டு பெயர் எழுதுறது. சதக்கா கொடுத்து விட்டு பெயர் எழுதுறது எங்கேயும் இல்லை. ஆரம்ப காலத்து முஸ்லீம்கள் எல்லாம் சதக்கா கொடுப்பார்கள், கொடுத்தவர்கள் தெரியாது. அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்கிறான், அவர்கள் யுதி மாலஹு யதஸக்கா, தன்னை பரிசுத்தம் செய்வதற்காக தன்னுடைய பணத்தை கொடுத்தார். وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى. யார் அடையணும்? அல்லாஹ் அடையும். وَلَسَوْفَ يَرْضَى. அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்திக் கொண்டார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த கொடுக்கக்கூடிய பழக்கத்தில் ஆக உயர்ந்த பழக்கம் தான் ஜகாத். சதகாக்கள் எல்லாம் செய்யலாம், இஃப்தார் செய்வது, சஹர் கொடுப்பது, இதெல்லாம் சுன்னத்தானவைகள். முதல்ல ஃபர்து தானே முக்கியம். சுன்னத் தொழுகைகள் 1000 ரக்காத் தொழுவது சிறந்ததா, சுபஹு தொழுகை 2 ரக்காத் தொழுவது சிறந்ததா? எது சிறந்தது? சுபஹுடைய ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தான் சிறந்தது. இரவெல்லாம் தொழுகிறோம், தராவீஹ், கியாமுல் லைல். ஆனா சுபஹு தொழாம தூங்கிட்டார், இவர் நஷ்டவாளி. இவர் இரவெல்லாம் தூங்கிவிட்டு சுபஹுக்கு எழும்பி சுபஹு தொழுதிருந்தால் இவர் புத்திசாலி. ஏன்? சுன்னத்துகளை விட ஃபர்து முக்கியமானது. சகோதரர்களே, சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கிறார், திங்கள் வியாழன் நோன்புகள் எல்லாம் பிடிக்கின்றார். ஆனா ரமதானுடைய மாதம் நோன்பு பிடிக்க இல்லை, இவர் நஷ்டவாளி. முக்கியம் ஃபர்து தான். இதே போலதான் சகோதரர்களே, எல்லா சதகாக்கள் எல்லாவற்றையும் விட ஃபர்தானது ஜகாத். ஜகாத் அந்த அளவு முக்கியமானது. இஸ்லாத்துடைய 3வது கடமை ஜகாத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், 2வது தொழுகை நிலைநாட்டுதல், 3வது
ஜகாத். நோன்பு, ஹஜ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஜகாத் இரண்டாவது சிறப்பாக அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அக்பிர்னி பிஅமலின் யுத்கில்னியல் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், என்ன சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கிற ஒரு அமலை படிச்சு தாங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹாதா, தொழுகை. மூன்றாவது சொன்னார்கள், ஜகாத் கொடுங்க. ஜகாத்த கொடுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே, இந்த சமூகத்தில் ஜகாத் கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் ரிஜால். அவர்கள்தான் தைரியமான ஆண்கள். தைரியமான ஆண்கள் யார்? ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் யார் தெரியுமா? அவங்களுக்கு தொழுகை நிலைநாட்டுறது, ஜகாத் கொடுக்கிறத எதுவும் தடுக்காது. ஜகாத் கொடுத்துருவாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, நான்காவது இந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, முத்தகீன்களுடைய சிஃபத். ஏனென்றா ஜகாத் என்பது வருடத்தில் ஒரு திகதியை முடிவெடுக்க வேண்டும். அந்த திகதியில் தான் ஜகாத் கொடுப்பது. வருடத்தில் ஒரு தடவை, வருடத்தில் ஒரு தடவை தான் ஜகாத், அது ஒரு திகதி. ஜகாத் கொடுப்பது சந்திர கணக்கின்படி அல்ல, அதாவது சூரிய கணக்கின்படி அல்ல. ஜகாத் கொடுப்பது சந்திர கணக்கின்படி. உதாரணமாக ஷஅபானுடைய பிறை, ரமதானுடைய தலைப்பிறையில் நான் ஜகாத் கொடுக்க போகிறேன். இனி அடுத்த ஆண்டு ரமதானுடைய முதல் பிறையில் என்னுடைய ஜகாத். வருடத்துக்கு ஒரு தடவை தான் ஜகாத், அதுவும் ஒரு நாள்ல தான் ஜகாத். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுவரைக்கும் ஜகாத் நாங்க கொடுக்க இல்லை, சும்மா கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஆண்டு தொடங்குங்க. எப்படி தொடங்குறது நீங்க கேட்கலாம். சரி, ரமதானுடைய முதல் பிறை என்று வைங்க. இன்னும் கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாள் இருக்குது ரமதானுக்கு. தலைப்பிறைக்கு முந்திய நாள் ஷஅபானுடைய பிறை 30ல சொத்துக்களை கணக்கு பாருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வியாபார சொத்துகள். ஏனென்றால் ஜகாத்துடைய சட்ட திட்டங்களில் உலகத்தில் உள்ள முழு சொத்திலும் ஜகாத் அல்ல. வாழக்கூடிய வீட்டுக்கு ஜகாத் கிடையாது, ஓடக்கூடிய வாகனங்களுக்கு ஜகாத் கிடையாது. உங்களுடைய முதல் பணம் இருக்கிறது, அந்த பணமும் ஒரு வருடமாக உங்களிடம் இருக்கிறது. சென்ற தலைப்பிறை ரமதானிலிருந்து இந்த தலைப்பிறை வரை உங்களுடைய பணம் இருக்கிறது. ஒரு வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஜகாத்துக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஒரு வருடம் உங்களிடம் பணம் இருந்தால் தான் ஜகாத். இஸ்லாம் கஷ்டப்படுத்தவில்லை. மாதா மாதம் சம்பளம் எடுக்கின்றோம், இந்த சம்பளம் சேர்ந்திருக்கிறது உங்களிடம். ஒவ்வொரு மாதம் ஜகாத் கொடுப்பதில்லை. அந்த பணங்கள் சேர்ந்து வருடத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்ப்போம். அந்த ஒரு நாளை முடிவெடுத்து சொத்துக்களை மதிப்பிட வேண்டும். தங்கம் வெள்ளியில் ஜகாத், உதாரணமாக
பாவிக்கக்கூடிய தங்கங்களுக்கு ஜகாத் கிடையாது. மனைவியிடம் பிள்ளையிடம் தங்கம் இருக்கிறது. லா ஜகாத ஃபில் ஹுலி. ஹுலி என்றால் பாவிக்கக்கூடிய தங்கம். அதில் இஸ்ராஃப் செய்யக்கூடாது. ஆனால் நான் தங்கம் பாவிக்கிறேன் என்பதற்காக 100 பவுட வாங்கி வச்சிருக்கிறேன். 100 பவுன் என்பது இஸ்ராஃப். ஒரு பெண் ஒரே நேரம் எத்தனை பவுனை அணியலாம், எத்தனை கிராம் அணியலாம் எல்லோருக்கும் தெரியும். காதில், கழுத்தில், கையில், இதற்கு மேல் மிச்சமானதெல்லாம் ஜகாத் கொடுக்கும். ஒரே நேரத்தில் யாரும் 100 பவுன் உடம்புல போடுறது இல்லை. ஆசைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. சகோதரர்களே, பொதுவாக எவ்வளவு பாவிக்கிறோமோ அதை தவிர மற்றவைகளுக்கு கணக்கு பார்க்க வேண்டும். இது கடமை சகோதரர்களே. தங்கம், வெள்ளி, நாம் சம்பாதித்த பணம், இதே போன்று வயல் தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து அதிலிருந்து விவசாயம் வெளிவரக்கூடிய நாளையில் அதனுடைய ஜகாத். ஈத்தம்பழம் பழங்களில் ஜகாத். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரு வருடத்துடைய கணக்கை பார்த்து ஜகாத். அதற்கு ஒரு திகதியை முடிவெடுத்து அந்த நாளில் ஜகாத் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களை முத்தகீன் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றார். ஏனென்றா ஜகாத்தை கொடுக்கிறது மனசால தானே. இப்ப யாரும் என்ன ஸ்ட்ரிக்ட் பண்ண இயலாது, என்னது பறிக்க இயலாது. நான் மனசால நினைச்சு அல்லாஹ் இந்த கடமையை உனக்காக செய்கிறேன். எப்படி நோம்ப போல. இப்ப நோம்பு, சரி நான் கனடால நோம்பு பிடிக்க மாட்டேன் என்றா யார் என்ன நோம்பு பிடிக்க வைக்கிறது? சரி நான் மறைஞ்சு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டேன், நான் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு நோம்பாளி மாதிரி இஃப்தார் செய்ய வாரன், நான் நடிகன் தானே. என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார். நாங்க யாரும் அப்படி செய்ய மாட்டோம். நாங்க சின்ன வயசுல இருந்து பழகின பழக்கம். என்ன பழக்கம்? எங்களுக்கு $1000 தந்தாலும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க மாட்டோம். $10,000 தந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடியப்பா, ஒரு போட்டி ஒன்று வச்சாலும் அது $10,000 எங்களுக்கு பெருசு இல்லை, நோன்பு தான் பெருசு எங்களுக்கு. ஏன்? அல்லாஹ் எங்களை பார்த்துட்டு இருக்கிறார். இதே போலதான் சகோதரர்களே ஜகாத். அல்லாஹ் தந்த செல்வம் இது. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத் கொடுங்க. குர்ஆன்ல 20க்கு மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ் தொழுங்க ஜகாத் கொடுங்க, தொழுங்க ஜகாத் கொடுங்க. அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்றது எங்களை நஷ்டவாளியாக மாத்துறதுக்கா சகோதரர்களே? எங்களை உயர்த்துறதுக்கா? எங்களை உயர்த்துறதுக்கு அல்லாஹ். இப்ப எங்களுக்கு ஜகாத்தை கொடுத்துட்டோம். உதாரணமா $1,00,000 எங்கள்கிட்ட இருக்குதுன்னு வைங்க, எவ்வளவு ஜகாத் வரும்? 2.5% பிரிச்சா எவ்வளவு வரும்? $2,500 ஜகாத். $2,500 கொடுத்தா குறைஞ்சிட்டே அப்பா இல்ல. மா நகஸ மாலும் மின் ஸதகா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வது ஜகாத்துடைய சிறப்பு, ஒரு நாளும் சதகாவால் செல்வம் குறைய மாட்டாது. நம்பணும் இத. மா நகஸ மாலும் மின் ஸதகா, சதகாவால் ஒரு நாளும் பணம் குறைய மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ். இந்த நம்பிக்கையில கொடுக்கணும் சகோதரர்களே. இது என் மீது உள்ள கடமை. இது இவ்வளவு காலம் எனக்கு ஜகாத் கொடுக்க கிடைக்க இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு நான் கொடுக்கணும். உலமாக்கள்கிட்ட போய் உட்காரு, எப்படி ஜகாத் நான் கொடுக்கிறது கேளுங்க.
மசாயில்கள், சின்ன சின்ன மசாயில்கள். என்ற வாகனம் நான் ஊடு வாங்கி வச்சிருக்கிறேன், வாழ்றேன் இங்க ஸ்ரீலங்கால ஊடு வாங்கி வச்சிருக்கிறேன் வியாபாரத்துக்கு, இந்தியால ஊடு வாங்கி வச்சிருக்கிறேன் வியாபாரத்துக்கு, என்னென்ன தொழில் இருக்குது எல்லா வருமானங்களையும் எழுது. நீங்க ஏன் சொல்றேன்டா, உங்களோட பிள்ளைகளுக்கு இதை படிச்சு கொடுங்க, மனைவிக்கு சொல்லி கொடுங்க. நாங்க இப்படித்தான் இந்த திகதியில நாங்க கொடுக்கிறது. பிள்ளைகள் பழகிரும் இன்ஷா அல்லாஹ், பிள்ளைகள் பழகிரும். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கொடுத்தோம்? கொடுத்ததால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பரம்பரை அழிந்ததா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு பேரன் தான் யாரு? அப்துல்லா பின் ஜுபைர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள் தான் அஸ்மா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பிள்ளை கிடைக்க இல்லை, அஸ்மா பெண் பிள்ளை. இந்த அஸ்மாவுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு கல்யாணம் நடந்தது. இந்த அஸ்மா ஜுபைர் ரலியல்லாஹு கிடைத்த பிள்ளைதான் யாரு? அப்துல்லா பின் ஜுபைர். அல்லாஹ் பேர பிள்ளைய எவ்வளவு பெரிய செல்வந்த பிள்ளைய அல்லாஹ் ஆக்கினான் தெரியுமா? ஒரு காலத்தில் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுல வியாபாரம் பண்ணுவாங்க, 1000 அடிமைகளோட வியாபாரம் பண்ணுவாங்க வச்சு. சில வரலாறுகள் எழுதுறாங்க 1000 பேரோட பேசிக்கொண்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்தில் மக்காவை ஆட்சி செய்தார். யார் அல்லாஹ் மாத்தினார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு எதிராக மக்காவில் ஆட்சி செய்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேரர். அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து முடிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்ல. பேர பிள்ளைகள் நாசமாகியதா? இல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு திகதிய முடிவெடுங்க. வாழ்க்கையில் இது பாடம். இது ரமலான் 15 அல்லது ரமலான் முதல் சொத்துக்களை மதிப்பிடு. கொஞ்சமா இருக்கலாம், கூடுதலா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன் சொல்றேன்டா, அடுத்த ஆண்டு நீங்க பாப்பீங்க உங்களோட சொத்து இன்ஷா அல்லாஹ் இரட்டிப்பா 3, 4, 5 மடங்காக கூடியிருக்கு. கூடிக்கொண்டே போகும் உங்களுடைய சொத்து. சதகாவால் ஒரு நாளும் ஜகாத்தால். எனவே சகோதரர்களே, முத்தகீன்களுடைய பழக்கம் அல்லாஹ் சூரத்து தாரியாத்ல சொல்றான், இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம் ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் وَوَقَاهُمْ رَبُّهُمْ عَذَابَ الْجَحِيمِ. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் முத்தகீங்கள் யார் தெரியுமா? وَفِي أَمْوَالِهِمْ حَقٌّ لِلسَّائِلِ وَالْمَحْرُومِ. அவருடைய செல்வங்களில் பங்கு இருக்குது. யாருக்கு? கேட்டு வாரவங்க, கேட்டு வராதவங்க. ஜகாத்துடைய பங்கு சகோதரர்களே, அதை அப்படியே ஓரமாக்கிறோம். அப்படியே ஸ்ரீலங்கால உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, ஸ்ரீலங்கால 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது. உதாரணமா எவ்வளவு வரப்போகுது உங்களுக்கு ஜகாத்? 10 லட்சம் என்றா எவ்வளோ? 25,000. 2% தானே. ஜகாத் எந்த இடத்துல தொடங்குது என்பதுதான் இப்ப உள்ள பிரச்சனை. எவ்வளவு இருந்தா ஜகாத் கடமையாகுது? தங்கத்தை வச்சு பார்க்கிறதா, வெள்ளியை வச்சு பார்க்கிறதா? சகோதரர்களே, ஜகாத்துடைய நோக்கம் ஏழைகளின் நலவுதான். ஜகாத்துடைய நோக்கம் என்ன? ஏழைகளின் நலவுதான். அப்படி தங்கத்தை வச்சு ஜகாத்தை கணக்கு பாப்பீங்களாக இருந்தா அது செல்வந்தர்களின் நலவாக மாறிவிடும். ஏழைகளுக்கு நலவு கிடைக்கணுமாக இருந்தா வெள்ளி கணக்க வச்சுதான் ஜகாத் கணக்க பார்க்கிறது. அதனாலதான் சின்ன தொகையிலிருந்தே ஜகாத்தை நாங்க கொடுக்க பழகும். கண்ணியமிக்க சகோதரர்களே,
ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் எப்படி ரமதான் மாதத்தை வரவேற்கிறோமோ நோம்பு பிடிப்பதற்காக, இதே போன்று சகோதரர்களே நாங்க ஒவ்வொரு ரமதான்ல ஜகாத்தை தொடங்கிறோம். இதில் ஆக முக்கியமான 6வது அம்சம்தான் முஸ்லிம் ஊர்கள்ல பைத்து ஜகாத், மஜ்லிசு ஜகாத், ஜகாத் அமைப்புகளை உருவாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுல வச்சிருந்தாங்க ஜகாத் அமைப்பு, கூட்டு ஜகாத். எப்படி ஜும்மா கூட்டா தொழுகிறோமா இல்லையா? ஜும்மா கூட்டா தொழுகிறோம், தொழுகை கூட்டு. இதே போன்று சகோதரர்களே கூட்டு ஜகாத். ஏன் கூட்டு ஜகாத் மூலம் மக்களுக்கு பிரயோஜனம் அதிகம். முஸ்லிம் ஊர்கள் இதை தொடங்கும். ஒரு பள்ளி வாசல முன்னால வைத்து உலமாக்களை முன்னிறுத்தி ஒவ்வொரு ஊர்லையும், இப்ப கனடாவில் எங்கட ஜக்காத்தை சேர்க்க யாரும் இல்லை. யாரும் இருக்கிறாங்களா? பைத்து ஜக்காத் இங்க இருக்குதா? இல்லையே. ஏண்டா உலமாக்கள் கனடாவுக்கு விஜயம் செய்ய கிடைக்கல. வார உலமாக்கள் நோன்பு கடைசி 10க்கு வருவாங்க, வந்தா பயான பண்ணுவாங்க. அவங்களுக்கு செய்ய நேரம் இல்லை, அவங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை. ஒரு மாச விசா 10 நாள் 20 நாள் பயான பண்ணி டயர்ட் தூங்கி முடிய கொலே டைம் முடிஞ்சிடும், விசா முடிஞ்சு போயிருவாங்க. அப்ப ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கா பொதுவாகவா ஜக்காத் இருக்கும். அந்த ஜக்காத்தை சேர்த்து என்னென்ன வேலைகள் செய்யலாம் அது பின்னால் உள்ளது சகோதரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர சேர்த்தாங்க வேறையா, ஜகாத்தை சேர்த்தாங்க வேறையா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானதோட முனாஃபிக் எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜகாத் தரமாட்டோம். என்ன தரமாட்டோம்? ஜகாத் தரமாட்டோம்ட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நின்னுட்டாங்க. ஜகாத் தராட்டி போராடுவே. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹலீஃபா கொஞ்சம் சொன்னாங்க, இல்ல நான் விடமாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல கொடுத்த ஜகாத் எனக்கு தரணும். இப்ப உடனே எல்லாரும் ஜகாத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. ஏன் அபூபக்கர்லாம் பாக்கெட்ல போடுறதுக்கா? இல்ல. ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு கிவாமுல் ஹயாத் பணம். ஒரு கம்யூனிட்டியிடம் ஹலாலான பணம் இருந்து சமூகத்தை முன்னேற்றலாம். பைத்துல் மால் எங்கிருந்து வாரது? சமூகத்துடைய ஏழைகள், சமூகத்துடைய விதவைகள், சமூகத்துடைய அனாதைகள், சமூகத்துடைய கடன்காரர்கள். அதனாலதான் எங்களுடைய காலத்தில் அதிகமானவங்க வட்டிக்கு போறதுக்கு காரணமாக இருந்தது அதுதான். ஏன் வட்டிக்கு போறாங்க மக்கள்? தங்கத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க வட்டிக்காக. ஒரு வாகனத்தை வட்டிக்கு எடுக்கிறாங்க. ஏன்? ஒரு வீட்டை வட்டிக்கு எடுக்கிறாங்க. ஏன்? ஜகாத் சஃபை இல்ல. தேவையோட வாரார், கொடுங்க ஜகாத். உங்களுக்கு தெரியும் சவுதியில எல்லாம் ஜகாத் கொடுபடுது யாருக்கு தெரியுமா? வாலிப பிள்ளைகள் கல்யாணம் முடிக்க. அங்க உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. என்ன? அங்க ஆக விலை கூட தான் மஹர். ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரியால் தேவை. எல்லாத்தையும் பணம் இல்லை, ஜகாத்தால கொடுத்து கல்யாணம் முடிக்க வைக்கிறார். இந்த அமைப்பு சகோதரர்களே, ஒரு 100 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஜகாத்தை உருவாக்கிறோம். எப்படி பள்ளிவாசலை உருவாக்குறது கடமையோ, பள்ளிவாசலுக்கு பிறகு 2வது கடமை கபிரிஸ்தான். முஸ்லீம்களுக்கு என்று கபிரிஸ்தான். இதே போல சகோதரர்களே ஜகாத் ஜகாத்தை சேர்க்கிறதுக்கு சொல்றது ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் 8 கூட்டத்துக்கு தான் ஜகாத் கொடுக்கும்படி சொல்கிறார். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன். இந்த 8 கூட்டத்தில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா?
ஜகாத்தை சேர்க்கிறவங்க. கண்ணியமிக்க சகோதரர்களை, சிந்தனை கெடுங்க இத கொஞ்சம். நீ எந்தெந்த ஊர்கள் இருப்பீங்களோ அந்த ஊர்ல ஜகாத்தை தொடங்க சொல்லும். விதவைகள் சந்தோஷமா வாழுவாங்க, அனாதைகள் சந்தோஷமா வாழுவாங்க. இங்க வாழ்றோம் ஸ்காபரோல, மஷூரா பண்ணுங்க ஜகாத்தை எப்படி உண்டாக்குறது, ஒரு அமைப்பை உண்டாக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் தகுதியானவங்க தான். இல்ல அவர் செய்யட்டும் நான் இல்ல, அப்படி இல்லை. அப்படி ஒதுக்கினீங்கன்னா பள்ளி போன மாதிரி போகும் ஒவ்வொருத்தண்ட கையில. பள்ளியே ஒவ்வொருத்தனும் வாப்பட பேர் எழுதின மாதிரி போயிடும் பள்ளி எல்லாம். இல்ல, எல்லாருமே தகுதியானவங்க. இதுக்கு எல்லோரும் சேர்ந்துதான் நாங்க ஜக்காத்தை உண்டாக்கி அதனுடைய பணத்தை நாங்க என்ன செய்யணும். சில ஊர்கள்ல முன்மாதிரி இருக்குது. ஜக்காத்தை சேர்த்து நெல் ஜக்காத் எடுப்பாங்க. எங்கட ஊர்கள்ல உதாரணமா எடுத்துட்டு அறிவிப்பாங்க, ஜக்காத்து கேக் விருப்பமானவங்க லெட்டர் போடுங்க. அப்ப என்ன செய்வாங்க, போடுவாங்க லெட்டர். அதை செக் பண்ண அனுப்புவாங்க. சரி தகுதியா கொடுத்துருவாங்க, அவ்வளவு. வேறொன்றும் அல்ல, ஜக்காத்தை வச்சிருக்கிறதல்ல. சமூகத்துடைய பெரிய ஒரு நலவு நடக்கும் சகோதரர்களே. அதனாலதான் அல்லாஹ் இந்த ஜகாத்தை தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத் கொடு. சின்ன பிள்ளைகள் இருந்து எங்கட குடும்பம், எங்கட மனைவி, எங்கட வீட்டுல அடிக்கடி ஜக்காத்தை பத்தி பேசணும் சகோதரர்களே. இந்த ரமதானுடைய மாதம் வருது, நாங்க யாரும் நோம்பு பிடிக்காம நோம்பு பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். தொழுகை தொழுவோம். ஆனா இதுவரைக்கும் ஜக்காத் கொடுக்க கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் நான் இந்த ரமதான்ல தொடங்க போறேன். நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். கணக்குகளை பாருங்க, உட்கார்ந்து கொடுங்க, எடுத்து கொடுங்க. உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க, யாருக்கு கொடுக்கணும், ஃபகீர்னா யார், மிஸ்கீன்டா யார். என்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு. ஜைனப் ரலியல்லாஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மனைவி தான் ஜைனப். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு மனைவி கிட்ட ஜகாத்தை கேட்டுட்டாங்க. ஏண்டா ஜைனப் ரலியல்லாஹு பணக்காரி. ஜைனப் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஊட்டவன் தட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், நபியோட யாரு, ஜைனப் வந்திருக்கிறேன். ஐயு ஜயானி, எந்த ஜைனப்னு கேட்டாங்க. இப்படிதான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு மனைவி ஜைனப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஜகாத்தை என்ற கணவனுக்கு கொடுக்கலுமா, கேள்வி கேட்டு வந்திருக்கிறார். என்ற ஜகாத்தை என்ற கணவனுக்கு கொடுக்கலுமா யா ரசூலல்லாஹ். எவ்வளவு ஜகாத்துடைய ஒரு ஜும்ஆவுல குத்பாவுல சொல்லி முடிக்க முடியாது. தங்கங்கள் இருக்கும், சொத்துகள் இருக்கும், அசையா சொத்துகள் இருக்கும், பேங்க்ல சொத்துகள் இருக்கும், பணத்தை ஸ்டாக் பண்ணி இருப்போம், வியாபாரத்துக்கு பணம் கொடுத்திருப்போம், முதல்ல வச்சிருப்போம். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நீங்க பாப்பீங்க, பன்மடங்காகி ஒரு காலத்துல செல்வ செழிப்புல வாழுவீங்க இன்ஷா அல்லாஹ். நம்பினா இல்ல, அது நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க. நாங்க இப்படித்தான் வாழுவோம் என்றா, நாங்க பல ஊர்களை பலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். அட்ரஸ் இல்லாம போறாங்க செல்வந்தர்கள். ஏன்? அவங்க ஃபர்தான ஜகாத்தை நிறைவேற்றதில்லை. ஆகவே சகோதரர்களே, இந்த உயர்ந்த கடமையை இந்த ரமலான் வரக்கூடிய காலம், ஆரம்ப காலங்களிலே இந்த ஜகாத்தை நிறைவேற்றி அல்லாஹுடைய உயர்ந்த, ஏனென்றா குர்ஆன்ல எத்தனையோ ஆயத்துகள் இருக்கு. ஜகாத் கொடுக்காட்டி என்ன தண்டனை அதை சொல்ல வரல. நான் ஜகாத் கொடுக்காட்டி என்ன தண்டனை, அந்த பொருள்கள் எல்லாம் கியாமத்துடைய நாளையில பாம்பாக மாறி, சகோதரர்களே, அவைகளெல்லாம் அல்லாஹ் நெருப்பாக மாற்றி சூடு போடுவார். அவைகள் பாம்பாக மாறி கொத்த தொடங்கும். அதைவிட பயங்கரம் என்ன தெரியுமா? ஜகாத் கொடுக்காம மௌத்தாயிட்டோம், சக்கராத்துல அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம், யா அல்லாஹ் கொஞ்சம் ஆயுளத்தா, நான் என்ற ஜகாத்தை கொடுத்துட்டுவார். ஏன்னா ஃபர்ல அது. சக்கராத்துல ரெண்டு பேர் மன்றாடுவாங்க அல்லாஹ் இடத்துல. ஒன்று
ஃபர்லான ஹஜ் செய்யாதவங்க செல்வம் இருந்தும், இரண்டாவது ஃபர்லான ஜகாத் கொடுக்காதவங்க. அல்லாஹ் சொல்றார் சூரா முனாஃபிகூன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. ஈமான் கொண்டவர்களே, உங்களோட செல்வம், உங்களோட பிள்ளைகள் அல்லாஹ்ட திக்ரை விட்டு உங்களை மறக்கடித்து விடக்கூடாது. பிள்ளை பெறணும், செல்வம் சம்பாதிக்கணும், அல்லாஹ்ட திக்ரு தான் எங்களுக்கு மேல் என்று சொல்லிட்டு அல்லாஹ் وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُنْ مِنَ الصَّالِحِينَ وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. அல்லாஹ் சொல்றான், மூமின்களே, அன்ஃபிகு, செலவழி. எதை செலவழிங்க தெரியுமா? மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தந்தது. அப்ப ஒரு மனிதன் சொல்றான், நான் சம்பாதிச்ச பொருள் எந்த காசு என்ற காரூன போலையாம் அவன். நாங்க சொல்லணும், யார் தந்த பொருள்? அல்லாஹ் தந்ததுதான் எங்களுக்கு. இல்லாட்டி நாங்க ஃபகீர் தான். நாங்க அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தரலண்டா நாங்க யாரப்பா? செல்வத்தை வச்சு பெருமை வந்துடப்படாது எங்களுக்கு. காசை வச்சு பெருமை வந்துடக்கூடிய அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் நாடினா எடுத்துருவான். அல்லாஹ் எடுத்தா நடுரோட்டுக்கு தான் போகணும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாங்க தந்ததிலிருந்து கொடுங்க. எதுக்கு முன்னால தெரியுமா? கொடுக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு டைம் இருக்கு. உங்களோட மவுத் வாரதுக்கு முன்னால, மின் கபிலி ஐயத்திய அஹதகுமுல் மவுத். இப்ப மவுத்துடைய நேரம் நீங்க கொடுக்க கிடைக்கல, சக்கராத்ல வச்சு வசியத் பண்றோம். என்ன, அந்த மதரசாக்கு இவ்வளோ, இந்த மதரசாக்கு இவ்வளோ, 1 கோடி அங்க கொடு இங்க கொடு, ஒன்றும் கொடுக்கல. சட்டம் அதுதான். நீங்க சக்கராத்ல வசிய செஞ்சீங்கண்டா 3இல் 1 பகுதி மட்டும்தான் கொடுக்கலாம், மற்ற பிள்ளைகளுக்கு வேணுமே. நீங்க நல்லா அனுபவிச்சுட்டு உங்களுக்கு அனுபவிக்க முடியாத காலம் வரும் பொழுது சதகா இல்ல, இது பிள்ளை. நல்லா அனுபவிச்சுட்டு இவர் மௌத்தா போறார், இப்ப அனுபவிக்க இயலாதே. இப்ப சொல்றார் என்ன, அதுக்கு ரப்பானியா கொடுங்க 1 லட்சத்தை, இங்க கொடுங்க 1 லட்சத்தை. ஹதீஸ்ல இருக்குது என்ன, 3இல் 1 தான் கொடுக்கலாம், மற்ற பிள்ளைகளுக்கு வராத சொத்து போகணும். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, சஹீஹுன் ஷஹீஹ், நல்ல உடம்போடு இருக்கவங்கள கொடுங்க கொடுங்க. மின் கபிலி ஐயத்திய அஹதகுமுல் மவுத். சரி, மவுத்து வந்துட்டு கணக்கு பார்த்தா கோடிக்கணக்கு ஆசை, ஜகாத் கொடுக்க கிடைக்கல. ஆசைதானே, மனிதன் தானே. மனிதனுக்கு எப்பயும் தான் இந்த அல்லாஹ் ரசூலுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்படலண்டா உள்ளம் தனியாது. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறார். இன்றைக்கு நாங்க ஏன் ஜும்மா, தமிழ் ஜும்மா ஓதுறோம்? மற்ற பயானு போல உங்களுக்கு 5 நிமிஷத்துல பயான் முடியும், 10 நிமிஷத்துல என்ன. பலர்கிட்ட நான் சந்திச்சா கேட்கிற, ஜும்மா தொழுதீங்களான்றதான். ஓ, எங்க தொழுத? இந்த பள்ளி போன. எத்தனை நிமிஷம் தொழுதுன்னு அடுத்த கேட்பேன். 5 நிமிஷம் 10, ஒன்றும் கேட்கிற நேரம் இல்லையே. அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, விளங்குது. அதுதானே தொடங்கி வச்சுக்கணும். ஸ்காப்ரோல, டொரண்டோல சும்மா தொடங்கி வைக்கலையே. காதுக்கு உழணுமே, இதெல்லாம் விளங்கினாத்தானே மத்த யோசிக்கலாம். மவுத்து வந்தது பிறகு கத்தமோதவா இருந்து குர்ஆன் ஆயத்தை ஓதி, மவுத்து வந்தது பிறகு முழு குர்ஆனை ஓதவா? காதில் ஓதி வேலை இல்லையே. அது பிறகு ஜும்மா ஓதவா? சகோதரிகளே, அல்லாஹ் சொல்றான்,
மவுத்து வாரத்துக்கு முந்தி செலவழிச்சிருங்க. சரி, நீங்க செலவழிக்கல, ஜகாத் கொடுக்கல ஒன்று, ரெண்டாவது ஹஜ்ஜி போகல, என்ன செய்வீங்க தெரியுமா? எங்களுக்கு விளங்காது. ஃபயகூல ரப்பி லௌலா அخرتني இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், கொஞ்சம் என்ற உயிரை வச்சிரு உடம்புக்கு. அஜல் கரீப், கொஞ்சம் ஆயுள தாயா அல்லாஹ். என்ன செய்ய போறேன்? நான் சதக்கா கொடுத்துட்டு வார். இந்த அவ்வளோ பயங்கரமா விளங்கும் சகோதரர்களே சக்கராத். ஜகாத் கொடுக்கல, அதுவும் சதக்கா விடுங்க, சுன்னத்தான சதக்கா விடுங்க. இஃப்தார செய்ய போறோம் பெரிசா, சஹர செய்ய போறேன் பெரிசா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது. நான் ஊடு கட்டி கொடுக்க போறேன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது, செய்யுங்க. ஆனா முதல் ஃபர்லான ஜகாத்த கணக்கு பாருங்க. ஃபர்லான ஹஜ்ஜ முடிச்சிரு, உம்ரா ஒவ்வொரு ஆன்சிட்ல உம்ரா, ரமலான்ல உம்ரா செய்யலாம். நபியோங்களோட உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் ரமலான்ல உம்ராவை போனா. ஆனா ஹஜ்ஜ முடிச்சிருங்க, ஃபர்ல முடிச்சிருங்க. சொல்லுவாராம், அல்லாஹ் நல்லவனா மாறிட்டு நான் வார மௌத்தாய். அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? وَلَن يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا. அஜல் வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டான். டைம் முடிஞ்சு சகோதரர்களே. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லான ஜகாத்தையும் ஃபர்லான ஹஜ்ஜையும் நிறைவேற்றிய சீதேவிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய நல்ல அந்த சிஃபத்துகளை, தன்மைகளை நசீபாக்குவாயாக. எங்களுடைய செல்வங்களில் பரக்கத் செய்வாயாக. வரக்கூடிய ரமதானிலே நோன்பு, ஜகாத், தொழுகை, என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்குதோ அனைத்து நற்காரியங்களும் போட்டி போடு அமல் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. பரம்பரையாக இந்த ஜகாத் என்ற அமலை ஹயாத்தாக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இங்கும் பைத்து ஜகாத், மஜ்லிசு ஜகாத் போன்ற அமைப்புகளை உருவாக்கக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: ما نقص مال من صدقة. أقول قولي هذا واستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد.
أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.